ஒரு காலத்தில் ஆரவ் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். ஆரவுக்கு உணவு மிகவும் பிடிக்கும். சாப்பிடுவதற்காக மட்டுமல்ல, உணவு எங்கிருந்து வருகிறது, எப்படி தயாராகிறது, அதற்கு என்ன கதைகள் இருக்கிறது என்றெல்லாம் யோசிப்பான். ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் அவன் தலையணையிடம் மெதுவாக சொல்வான், கனவே, இன்று என்னை சுவையான இடத்துக்கு கூட்டிச் செல். அந்த இரவு ஒரு அற்புதம் நடந்தது. ஆரவ் கண்களை மூடியவுடன் ஊஷ் என்ற சத்தத்துடன் அவன் பால் மேகம் மேல் மிதந்தான். அவன் கீழே பார்த்தான். அங்கே இருந்தது உணவுலகம், ஃபுட்லேண்ட், பழவனம். அங்கே பழங்கள் கையை அசைத்தன, வாழைப்பழங்கள் சிரித்தன, திராட்சைகள் நட்சத்திரங்களைப் போல ஜொலித்தன. ஒரு சிவப்பு ஆப்பிள் சொன்னது, எங்களை தினமும் சாப்பிடு ஆரவ், நாங்கள் உனக்கு சக்தி, அழகு, புத்திசாலித்தனம் தருவோம். ஆரவ் மகிழ்ச்சியுடன் நன்றி சொல்லி முன்னே நடந்தான். காய்கறி பள்ளத்தாக்கு கேரட் வீரர்களைப் போல நின்றது. கீரைகள் ஆடின, தக்காளி சிரித்தது. கீரை சொன்னது, நாங்கள் அவ்வளவு கவர்ச்சியாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் உடலை உள்ளுக்குள் வலிமையாக்குவோம். ஆரவ் அதை மனதில் வைத்துக் கொண்டான். இனிப்பு நகரம், சாக்லேட் சாலைகள், கேக் வீடுகள், மிட்டாய் விளக்குகள். ஆரவின் கண்கள் சந்தோஷத்தில் மின்னின. அப்போது இனிப்புகள் எல்லாம் ஒன்றாக சொன்னது, எங்களை சில நேரம் மட்டும் சாப்பிடு, அதிகமாக சாப்பிட்டால் உடல் சோர்வடையும். ஆரவ் அதை புரிந்து கொண்டான். தங்க சமையலறை, சாதம், பருப்பு, சப்பாத்தி, பால், பருப்புகள் எல்லாம் ஒரு குடும்பம் போல உட்கார்ந்திருந்தன. அவை ஒன்றாக சொன்னது, சமநிலைதான் ரகசியம். அனைத்து உணவுகளையும் சரியான அளவில் சாப்பிட்டால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். ட்ரிங் ட்ரிங். ஆரவ் விழித்தான். காலை நேரம். அவன் தட்டில் பழங்கள், காய்கறிகள், சூடான உணவு இருந்தது. அவன் சிரித்தான், கனவை நினைத்து. அந்த நாளிலிருந்து ஆரவ் உணவை மதித்தான். சரியான உணவு சாப்பிட்டான். ஒரு அரிசி தானியையும் வீணாக்கவில்லை. கதை பாடம்: சமநிலை உணவு உடலை வலிமையாக்கும், மனதை புத்திசாலியாக்கும், வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும்.